அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் தமிழ் வேங்கை பேசுகிறேன். கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியில் பிறந்த தமிழினம் நாம். நம்ம தமிழர்கள்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி இந்த 2016ஆம் வருஷத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள்லேயுமே பேரும் புகழுடன் சீரும் சிறப்புடன் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது தமிழர்கள் சொன்னால் நமக்குன்னு தமிழ்நாடு, இந்தியாவில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பகுதியே தவிர ஏனைய நாடுகள்லேயும் நம்ம அதிகமான புலம்பெயர்ந்தும் வாணிபமாகவும் தொழிலாகவும் கல்வியினாலேயும் மற்றும் பெரிய பெரிய விஞ்ஞானிகளாகவும் அறிஞர்களாகவும் மருத்துவர்களாகவுமே உலகம் பூரா நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு தமிழன் என்பவன் யார் அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு எல்லார் மத்தியிலுமே என்ன தேவைப்படுதுன்னா, நம்ம ஏன் நம்மளை அடையாளப்படுத்திக்கணும், தமிழன்னு அடையாளப்படுத்திக்கணும் அப்படின்னா என்ன தேவை வந்திருக்கு இந்த 2016ஆம் வருஷத்தில்? நமக்கு அப்படி ஒரு தேவை என்ன? இவ்வளவு நாள் இல்லாத ஒரு தேவை இப்பொழுது எதுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணம், தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் தமிழர்கள் இல்லை. கிட்டத்தட்ட 8 கோடி பேரோ 9 கோடி பேரோ தமிழ்நாட்டுக்குள்ளேயும், இந்தியா முழுக்க எனக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு 9 to 10 கோடி பேர் வாழலாம் தமிழர்கள். இதில் தமிழர்கள்னு சொன்னால் யாரை தமிழர்கள்னு ஏற்றுக்கிறாங்க? யார் தமிழர்கள் இதில் அப்படின்னு சொன்னால், மொழியாலையும் பிறப்பாலையும் இனத்தாலையும் தமிழினத்தில் பிறந்தவங்க தான் தமிழர்கள்னு சொல்லி இப்போ கொஞ்சம் பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வரலாற்று உண்மை என்னன்னு சொன்னால், எத்தனையோ ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்பே நமக்கு மொழி உருவாகியிருக்கு. அதிலிருந்து ஒன்றோட ஒன்று பிரிஞ்சு இருக்குது, ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கு, அதிலிருந்து மருவி போயிருக்கு அப்படின்னெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். நமக்கு வரலாறு சொல்லுது, எல்லாம் சரி. ஆனால் நமக்கு இப்போ திராவிடன் யார்? திராவிடர்கள் தமிழர்களா இல்லையா இப்படிங்கிறத இன்னைக்கு வளரும் தலைமுறைக்கு என்ன தேவை? படிப்பு, நல்ல வேலை, அனைத்து மக்களுடன் சமத்துவம், இனம் மொழி அனைத்திலும் பேதமில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் இந்தியாவுக்குள்ளே வாழணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற படித்த அனைத்து மேதைகளும் அனைத்து பெரியோர்களும் அனைத்து சமுதாய மக்களுமே விரும்புகிறது. ஏன்னா உலகத்தில் இன்றைக்கி சண்டை சச்சரவுகள் எங்கே இல்லை, எங்கே எப்போ உருவாகும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம இந்தியாவுக்குள்ளே மொழியால் பிரச்சனைகள் அப்பப்போ அங்கங்கே தோன்றி மறைஞ்சிருக்கு. அது சின்ன சின்ன விஷயங்களாக போய்கிட்டு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் யாருக்குமே எப்பயுமே மொழியினால் பெரிய பாதிப்பு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததில்லை. ஆனால் இன்றைக்கி வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகளை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இது தமிழ்நாட்டில் நம்ம சமத்துவமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கிற அனைத்து அரசியல் தலைவர்களுமே அவங்களோட இதிலிருந்து மாறி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த சீமான் அப்படின்னு ஒருத்தர் தமிழ் பிரிவினைவாதி அப்படின்னா அவருக்கு என்ன கேட்குறாருன்னா, நான் தமிழன், என்னை தவிர வேறு யாரும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஆளக்கூடாது, மற்றவங்கெல்லாம் வாழலாம், ஆளக்கூடாதுன்னு சொல்கிறாரு. சரி, அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்களுமே தமிழர் தானே? இங்கே இருக்கிற 8 கோடி பேர் மக்களுமே தமிழர்கள் தானே? இதில் இவர் எங்கே யார் தமிழர் இல்லைன்னு சொல்ல வர்றார்? இவர்
இவர் எங்கேருந்து கண்டுபிடிச்சார்? கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேலே வந்து இந்த தமிழ் மாகாணங்கள் பிரித்தது இப்போ அண்ணாதுரை காலத்தில் தான் 1960க்கு மேலே தான் இது தமிழ் மாகாணமாக பிரிக்கப்பட்டது. அதற்கு முன்பாக இது வந்து ஒன்றுபட்ட திராவிட மாகாணம். அதாவது தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம தமிழ் இனத்துக்குள்ளே இவங்க எல்லாம் ஒன்று சேர்த்துக்கிட்டோம். நம்ம இவங்களை யாரையுமே நம்ம எப்பயுமே பிரித்து பார்த்ததில்லை. இதற்கு சான்றுகள் வந்து எத்தனையோ இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். இதை பற்றி இன்னைக்கு நம்ம அதிகமாக பகிர்ந்துக்கணும்னு சொன்னால், இந்த 2016 எலெக்ஷனுக்குள்ள இப்போ வரப்போகிற மே மாதம் 16ஆம் தேதி நடக்க போகிற இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழர்கள் மட்டுமே ஆளணும், அதுவும் நான் தான் ஆளணும்னு நிற்கிறார். இப்போ நானும் தான் தமிழன், நான் நாளைக்கு நிற்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்க. ஏன் தமிழர்கள் இல்லாத ஊரா இது? தமிழ் பேசக்கூடிய, எழுத படிக்க தெரிந்த அனைவருமே தமிழர்கள் தான். இவங்க எல்லாம் வந்து இங்கே இருக்கிற திராவிடர்கள் சொல்லக்கூடிய, அவர் சொல்லக்கூடிய அளவில் நாயக்கர்களோ அல்லது மலையாளிகளோ அல்லது வந்து கன்னடத்துக்காரர்களோ இவங்க எல்லாம் வந்து இங்கேயே 1000 ஆண்டுகளாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, ஒன்று விட்டு ஒன்றோட ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க. அவங்கள தமிழர்கள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இவருக்கு என்ன இவருக்கு தெரியும்? எப்படி இவர் தமிழர்கள் இல்லைன்னு சொல்கிறார்? இவர் நான் போய் கன்னடாவில் ஆள முடியுமா, கர்நாடகாவில் ஆள முடியுமா, ஆந்திராவில் போய் ஆள முடியுமா, தெலுங்கானாவில் ஆள முடியுமா, அல்லது மலையாளத்தில் அதாவது கேரளாவில் போய் ஆள முடியுமான்னு கேட்குறாருன்னு சொன்னால், இங்கே இருக்கிற 8 கோடி பேர்களில் மாற்று மொழி பேசக்கூடிய சமுதாயத்தை மொழிகளை தாய்மொழிகளாக கொண்டு இங்கே வந்து தமிழர்களாக மாறி இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 4 கோடி பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அப்போ இந்த 4 கோடி பேர்களுக்கு பிரதிநிதிகளாக இருக்கிறவர்கள் அவர்கள் ஆளுகின்றார்கள். அதே நாம் வந்து சிங்கப்பூர், மலேசியா, மொரிஷியஸ் மற்றும் அனைத்து நாடுகளையும் நாம் வந்து இப்போ ஒரு 100 ஆண்டுகளுக்கு கிட்ட இருக்கிற காலங்களில் தான் நம்ம வந்து புலம்பெயர்ந்து போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அங்கே இருக்கிற அரசவைகளையும் அங்கே இருக்கிற இடங்கள்லையும் நம்ம வந்து தமிழர்கள் நம்ம எல்லாருமே வந்து சிங்கப்பூரில் வந்து இருக்கிற அந்த இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா 40% பேருக்கு மேலே நம்ம எம்பிக்களாகவும் இருக்காங்க. மலேசியாவில் மலேசியா தேசிய காங்கிரஸ்னு சொல்லிட்டு தமிழர்கள் தான் அங்கே தேசிய காங்கிரஸ்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து அங்கே இருக்கிற சட்டத்திட்டத்தின்படி அவங்களும் அங்கே வந்து ஆட்சியில் பங்கு பெற்றிருக்கிறாங்க. இதை தவிர்த்து பிரித்தானியா மற்றும் சுவிட்சர்லாந்து இருக்கிற எல்லா ஐரோப்பிய நாடுகளிலையும் நம்ம தமிழர்கள் வந்து அந்தந்த இதில் இருக்காங்க. இதோட வந்து ஆஸ்திரேலியா மற்றும் ஃபிஜி போன்ற நாடுகளில் தனியாகவே அவர்களை வந்து அதிபர்களாகவே சில மாகாணங்களில் இருக்காங்க. அமெரிக்காவில் மாகாணங்களில் எத்தனையோ தமிழர்கள் இருக்கிறாங்க, சிஇஓக்களாக இருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து நீ இப்போ தானே வந்த, நீ பிழைக்க தானே வந்த, நீ வந்து எப்படி இங்கே வந்து எங்கள் நாட்டில் வந்து நீ உனக்கு ஆட்சியில் நீ இப்போ பங்கு கேட்குற, நீ எப்படி உரிமை கொள்கிற, நீ எப்படி அதிபரான? ஏன் இப்போ சமீபத்தில் இப்போ 3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு நாட்டில் பிரதமராக ஒரு தமிழர் வந்து பிரதமராக இருக்கிறார். அப்போ அந்த நாட்டில் தமிழர் பிரதமராக எப்படி ஆனார்? அப்போ இதெல்லாம் வந்து யார் கேட்குறது? இந்த சீமானுக்கு அறிவு இருக்கா இல்லையா? சீமான் மட்டுமே தமிழர்கள் போலவும் அது மற்றவர்கள்லாம் தமிழர்கள் இல்லை என்று போலவும். அப்போ 1000 ஆண்டுகளாக இங்கே வந்து எத்தனையோ தமிழர்கள் வந்து இந்த நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக போராடிய அனைவருமே தமிழர்கள் தான். மாற்று மொழி பேசிட்டு அது நாயக்கர், இவர் கண்டி நாயக்கர்னு சொல்லி ஒரு ஆவணப்படத்தை எடுத்திருக்கார். அதில் வந்து இவர் என்ன சொல்றார்? சிங்களர் வந்து நல்லவர்கள், நாயக்கர் நாயக்கே பண்டார நாயக்கே, சிறிசேன நாயக்க, அந்த நாயக்கே இந்த நாயக்கேன்னு வரவர்கள் எல்லாம் நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஏன் அம்பேத்கருக்கு கூட மூக் நாயக் என்ற ஒரு பட்டத்தை வழங்கினார்கள். அப்படி என்றால் அவர் என்ன நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவரா? அவர் வந்து மேதாவி இல்லையா? அறிஞர் இல்லையா? இந்த உலகுக்கே சட்ட மேதை இல்லையா? சட்டத்தை வகுத்து கொடுத்தவர் இல்லையா? இது திருவள்ளுவர் வந்து தமிழர்கள் என்று எந்த 1330 குறள் எங்கேயானும் தமிழர்கள் தான், தமிழ் தான் அப்படின்னு எங்கேயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரா திருவள்ளுவர்? அனைவருக்கும் பொது உடைமை, பொதுமறை திருக்குறள். அதை நாம் தமிழர்கள், நம்ம மூத்த குடி, நம்ம வந்து அதை மற்ற மொழிகளுக்காரங்களுக்கும் மற்ற நாடுகளுக்கும் அதை வந்து மற்ற மொழிபெயர்த்து நம்ம இன்னைக்கு கொண்டுகிட்டு போயிட்டு இருக்கோம்.
இந்த சீமான் நம்மளை எல்லாரையும் பிரிக்க பார்க்குறார். மக்களே, நம்ம எல்லாரும் அறிவார்ந்த மக்கள், தயவு செய்து நீங்கள் எல்லாருமே ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். இங்கே இதுவரைக்கும் இந்த மொழி பிரச்சனை, இந்த இனப்பிரச்சனை இதுக்குள்ளே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தது இல்லை. அதை முன்னெடுக்கிறாருன்னு சொன்னால், அவர் ஸ்ரீலங்காவில் நாம் பட்டதே போதும், நமது ஸ்ரீலங்காவில் வாழும் நமது உடன்பிறப்புகள், நம்மளோட தொப்புள் கொடிகள் உறவுகள் எல்லாம் பல இன்னல்களுக்கு எல்லாம் ஆளாய் எத்தனையோ உயிரிழப்புகளை சந்திச்சிட்டோம். இனி நம்ம உலகம் பூரா தமிழினத்தை முன்னெடுத்து தமிழர்கள் நாம் இப்படி தான் வாழணும் எல்லாம் அப்படின்னு சொல்லி போகணுமே தவிர, தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பிரிவினையை உருவாக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே பிரச்சனையை கொண்டு வரணும்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய தாக்கத்தையும் எவ்வளோ பெரிய அழிவையும் கொண்டு வரும்னு சொல்லி எல்லாருமே கவனமாக ஓட்டு போடணும். காரணத்தை கொண்டும் சீமானுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில் யாருமே தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க. ஏன்னு சொன்னால், அவர் தமிழ் வாழணும், தமிழர்கள் வாழணும்னு சொன்னால் தமிழினமே ஆளணும், தமிழன் தான் மட்டும்தான் ஆளணும்னு சொல்லி அவர் பிரிவினையை உண்டாக்குறார். உங்களுக்கு தகுதி இருந்தால், உங்களுக்கு தைரியம் இருந்தால், நானும் தமிழன் தான், நான் உங்களுக்கு வாக்களிக்கணும். நீங்கள் நேர்மையாக சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். இவ்வளோ காலம் இவர்கள் ஆண்டார்கள், அவரால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அதனால் நான் தமிழனாக நான் நிற்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு கண்டியில் கொண்டது தமிழர்களை கொண்டது நாயக்கர்கள் தான், இங்கே நாயக்கர்கள் தான் தமிழர்களோட போர்வையில் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறதோ, முருகர் மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறதோ, மற்ற கடவுள்கள் இல்லை என்று சொல்கிறதோ, பெரியார் தமிழ் இனத்துக்கு துரோகின்னு சொல்கிறதோ, இப்படியான விஷயங்களை முன்னுக்கு பின் முரணாக நிறைய விஷயங்களை நம்மளை சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மளை திசை திருப்ப பார்க்குறார். தயவு செஞ்சு சீமான் சினிமாவில் கதை வசனம் எழுதி ஒரு டைரக்டராக இருந்தவர். அவருக்கு இன்றைக்கி உலக நாடுகளில், புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிறவங்க எல்லாம் தமிழர்களும் அவருக்கு பணத்தை கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அது புலம்பெயர்ந்த தமிழர்களே, புலம்பெயர்ந்த உறவுகளே, நீங்கள் எல்லாரும் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். சீமான் எந்த அழிவு பாதையை நம்மளை எல்லாம் கொண்டு போய் விட போகிறாருன்னு சொல்லி, அடுத்த அழிவுக்கு அடுத்து கருணா போல காட்டி கொடுக்குற ஒரு ஆள் தான் இந்த சீமான். சீமான் உண்மை இல்லை. சீமானுக்கும் எங்களை மேதகு ஐயா பிரபாகரன் அவர்களுக்கும் அவர்களுடைய விஷயங்கள் ஒரு நாளுமே அவர் இப்படியான விஷயங்களை முன்னெடுத்ததில்லை. நீங்கள் பிரபாகரன் வழியில் போகலை. இது பணத்துக்காக கூலக்கும்பிடு போட்டுக்கிட்டு சில விஷயங்களை இங்கே எடுத்துக்கிட்டு வராரு. ஐயா பிரபாகரன் அவர்களோட வழியில் இவர் போகிறேன்னு சொல்கிறதெல்லாம் சுத்த பொய். இவருக்கும் பிரபாகரனோட அவருடைய நிழலில் கூட நிற்கிறதுக்கு உண்டான தகுதி இல்லாத ஆள் தான் இந்த சீமான். சீமானை நம்பி இளைஞர்களே நம்பி ஏமாற வேண்டாம். சீமான் என்பவர் உண்மையாகவே ஒரு சைக்கோ. அவர் போன மாதம் சொன்னது இந்த மாதம் இல்லை, அதற்கு முன்பு மாதம் சொன்னது போன மாதம் இல்லை. நீங்கள் சீமானோட ஒவ்வொரு காணொளி காட்சிகளையும் அவர் இதுவரைக்கும் அவர் பேசிய அனைத்தையும் நீங்கள் காணொளி காட்சிகளாக எடுத்து பாருங்கள், ஊடகங்களை பாருங்கள். அவர் எப்படிப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் என்று. மீண்டும் சீமானை பற்றி நிறைய விஷயங்களை நாளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் உண்மை தமிழன். நன்றி, வணக்கம்.